ஆண்பினர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய கதைக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் ஃபாதர். வணக்கம் விவேக். நல்லா இருக்கிறீங்களா ஃபாதர்? ரொம்ப நல்லா இருக்கேன். சிறப்பு ஃபாதர். இந்த ஒரு வார காலத்தில் நடந்த விஷயங்கள்லாம் சொல்லுங்கள் ஃபாதர். ஆமாம், ஒரு நம்பிக்கை மறுமலர்ச்சிக்காக பாண்டி கடலூர் மறை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு அழகான கிராமத்துக்கு போனோம். கொடுங்கால். ஆமாம், ரொம்ப அங்கே தான் இருக்குது பக்கத்தில். அப்படியா? திருவம்பட்டு. ரொம்ப நல்ல மக்கள், ரொம்ப சிம்பிள் பீப்புள். ஆனால் அவங்க மாதா டிவியை கொண்டாடுற விதம் வந்து நமக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு அம்மா வந்து ஒரு மிகப்பெரிய சாட்சியாக நிற்கிறாங்க. நான் வந்து மாதா டிவியோட ப்ரேயரை வந்து பெங்களூரில் பார்த்தேன். அது என்னோடய கிராமத்துக்கு வேணும் அப்படின்ட்டு சொல்லப்போனால் ஒரு 25 குடும்பம் தான். ஆனால் அவங்க எங்கேருந்து தான் அவ்வளோ கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்றது தெரியல. அந்த அம்மா தனிப்பட்ட வகையில் பங்கு தந்தையோடு தொடர்பு கொண்டு மாதா டிவி ப்ரேயர் டீம் வரணும் அப்படிங்கிறதுக்கு அவ்வளோ முயற்சி எடுத்தாங்க. அது ரொம்ப அற்புதமாக அமைஞ்சுது. சிறப்பு ஃபாதர், அற்புதமாக சொன்னீங்க. ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரியான ஊர்களுக்கு நீங்கள் செல்லும்போது ஃபாதர் உங்கள் மைண்டு என்ன விதமாக யோசித்துக்கிட்டு போகும்? நான் முதல்ல வந்து அந்த மக்களை சந்திக்கிறதுல ஆர்வமாக இருப்பேன். இன்னும் சொல்லப்போனோம்னா அங்கே போய் அந்த மக்களை பார்த்ததுக்கப்புறம் தான் எதை பற்றி அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்றத நினைப்பேன். ஒரு சில இடங்களில் சாதாரண மறைக்கல்வி சொல்லித்தரணும், நம்ம நற்கருணை கத்தோலிக்க திறவைக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றது, அப்புறம் மாதாமாவுடைய பராமரிப்பு பக்தி அப்படி யோசிப்பேன். அதன் பிறகு வந்து பைபிளில் ஒரு சில கதைகளாக எடுத்து ஒரு சில நிகழ்வுகளாக எடுத்து அவங்களுக்கு அதை தெளிவுபடுத்தலாம், ஏன்னா அது மனசில் இருக்குன்னு நினைப்பேன். ரொம்ப நமக்கு ஒரு சில இடங்களில் போகும்போது தெரியும் அவங்க வந்து கொஞ்சம் நல்லா படித்த ஒரு குழுவாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி கொஞ்சம் தியாலஜிக்கலாக கொஞ்சம் ஃபிலசாஃபிக்கலாக அப்படி போகணும் அப்படின்னு நினைப்பேன். அதனால் நான் அந்த மக்களை சந்திக்கிறதுல தான் ஃபஸ்ட் ரொம்ப ஆர்வமாக இருப்பேன். சிறப்பு ஃபாதர். மறக்க முடியாத தருணங்கள் 1000 இருக்கும் அந்த பக்கத்தில். மறக்க முடியாத நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் யாராவது ஒருத்தவங்க கண்டிப்பாக இருப்பாங்க, ஒருத்தவங்க அப்படின்னு. கண்டிப்பாக அதுதான் இந்த வாரத்தினுடைய தலைப்பு கூட. இன்னும் ஒரு சில வாரங்களுக்கு அதை பற்றிய நம்ம மறக்க முடியாத உங்கள் மனதுக்குள் இருக்கக்கூடிய அந்த நீங்கள் மறக்க முடியாத அந்த நபர் யார், அதுதான் இன்றைக்கான டாபிக் ஃபாதர். உங்கள் வாழ்க்கையிலேருந்து சொல்லுங்கள். ஏன் மறக்க முடியாத நபர்கள் அப்படின்னு நம்ம நிறைய பேரை சொல்லிகிட்டு இருக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு சூழலுக்கும் ஒவ்வொருத்தரை சொல்லலாம். ஒருவேளை திரைத்துறையில் யாரையாவது சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு வந்து நம்முடைய குடும்ப உறுப்பினர்களில் ஒரு சிலர் நமக்கு மறக்க முடியாத நபர்களாக இருப்பாருங்க. இன்னும் ஒரு சிலருக்கு ஒரு சமூக போராளி ஒருவேளை நமக்கு மறக்க முடியாத நபர்களாக இருப்பாங்க. அந்த வகையில் எனக்கு வந்து ரொம்ப மறக்க முடியாத நபர் அப்படிங்கிறவங்க ஒரு அருட்சகோதரியே சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையில் நம்ம மற்ற குடும்பத்திலேருந்து நம்ம சொல்லும்போது சொல்லலாம், சமூகத்திலேருந்து வேறு ஒருத்தரை சொல்லலாம். ஏன் நான் இவர்களை பதிவு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, என்னுடைய இறை அழைத்தலுக்கு அவங்க வந்து ஒரு முக்கியமான காரணியாக அமைந்திருக்கிறார்கள். அந்த காலர்கிட்ட பேசிட்டு கண்டிப்பாக நிகழ்ச்சியினுடைய முதல் அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து ராஜபிரபா அக்கா பேசுறேன்ப்பா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். சொல்லுங்கம்மா. ஃபாதர் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கோம் ஃபாதர். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃபாதர்? ரொம்ப நல்லா இருக்கேன். சொல்லுங்க, உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத நபர் அப்படின்னா நீங்க யாரை சொல்லுவீங்க? எனக்கு வந்து மறக்க முடியாத நபர்னு சொல்லும்போது உண்மையிலே தாயும் தகப்பனும் சகோதரிகள் தான். அடுத்து பள்ளியில படிக்கும்போது நமக்கு வந்து உறுதுணையா இப்படி படிச்சா மார்க் எடுக்கலாம், இத ஞாபக சக்தி வச்சா நம்ம மார்க் எடுக்கலாம் அப்படின்னு 10 பேர் உட்காந்து ஒண்ணுக்கு போட்டி போட்டு ஒரு கொஸ்டின் கொடுத்து நாங்க எழுதும் போது அதுல நிறைய மார்க் எடுத்த பிள்ளைகளை நினைக்கும் போது இன்னைக்கும் அந்த நினைவுகள் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது. மறக்க முடியல ஸ்கூல் பிள்ளைங்கள படிச்ச மாணவிகளை. ஆமாங்க. அதே போல இப்ப வளர்ந்து வந்த காலத்திலயும் ரொம்ப கஷ்டப்படும் போது மற்ற சகோதரி நம்மளுக்கு ஒரு தங்கத்தை கொடுத்து இதை சரி பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்கும் போது உண்மையிலேயே ஆண்டவருடைய கரம்
அனுதினமும் அவரை தேட தேட நான் ருசிச்சு வாழ்ந்த பொண்ணு, ஏகப்பட்ட சமாதானத்தை பெற்றுக்கொண்ட பெண்ணுன்னா. ம் 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 ஆமாங்க. ம் அதனால என்னுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை அம்மா அப்பா, பள்ளி பருவம், ம் படிச்சு வந்தது, காலேஜ் படிச்சது, இப்போ அரசு வேலை பாக்குற இடத்துல ம் அத்தனை பேருமே இப்போ ஒரு சிறு உதவிகள் செஞ்சாலும் சரி, ஒரு நல்ல கருத்துக்களை சொல்லி நமக்கு அறிவுரை சொன்னாலும் சரி, அது என்னைக்குமே மறக்க முடியாதுங்க. இந்த வழியில நம்மளை கொண்டு வந்திருக்காங்களேங்கிறது மறக்கவே முடியல என்னுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை. சரிதான் சரிதான். இத்தனைக்கு மொத்தத்துக்கு காரணம் நம்முடைய தேவனாகிய ஆண்டவர் ஒருவரே அத்தனை தாங்கி பிடிச்சு என்னை வழி நடத்தி கொண்டு வந்ததை பார்க்கும்போது, ம் பைபிள் ஆவியின் கரத்தினால ஒருத்தர் முகம் ஒருத்தர் தெரியாம எழுதி இன்னைக்கு பொக்கிஷமா நம்ம கையில கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? ம் அந்த தேவன் சித்திக்கும் தேவனா என் வாழ்க்கையில நடத்தி கொண்டு வர்றத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஃபாதர். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து அவங்களுக்காக நாங்களும் வேண்டிக்கிறோம். நீங்களும் தொடர்ந்து மாதா டிவி பாருங்கள். கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கும். ஆமாங்க, ரொம்ப நன்றிங்கம்மா, சந்தோஷம். நன்றி ம் சொன்னாங்க ஃபாதர். ம் நீங்கள் சொல்லுங்கள். அதாவது என்னன்னா, நான் மறைக்கல்வி படிக்கும் பொழுது புதுநன் வகுப்பு ம். நமக்கு ஏறக்குறைய அந்த 1 மாத காலம் நடக்கும். அப்போ ஒரு இடத்துல படிச்சுட்டு இருக்கும் பொழுது என்ன பண்ணாங்கன்னா, எல்லாரும் மாங்காய் திருடுவாங்க அப்படின்னு பசங்க அது போல் எல்லாம் மாங்காய் திருடினாங்க. நானும் 2-3 காய்களை எடுத்துகிட்டு வந்துட்டேன். உடனே அந்த அருட்சகோதரி கூப்பிட்டு எல்லாத்தையும் முழங்கால் போட வச்சாங்க. முழங்கால் போட வச்சுட்டோன்னே அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா அவங்க நம்மளை அசிங்கப்படுத்திட்டாங்களே அப்படின்ற ஒரு உணர்வு வந்துச்சு. ஆனால் போகும்போது நாங்கள் அந்த மாங்காய் திருடின கோஷ்டிக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு பை நிறைய மாங்காயில் கொடுத்து, இனிமேல் திருடக்கூடாது, கேட்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்பொழுது தான் அந்த அருட்சகோதரிக்கும் எனக்கும் இடையில் ஒரு உறவு ஏற்படுது. அந்த உறவு ஒரு அற்புதமான ஒரு நட்பாகி, அவங்க என்னை ஊக்குவித்ததன் வழியாக தான் நான் குருவாக மாறினேன். அப்படிங்கும்போது அந்த அருட்சகோதரியை என்னால் கண்டிப்பாக மறக்க முடியல. இப்போ அவங்க உடல்நல கொஞ்சம் குறைவாக இருக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்படும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போது அவங்கள்ட்ட பேசுவேன். நான் இன்னமும் நல்ல ஒரு தொடர்பில் இருக்கிறாங்க. அந்த சகோதரிக்காக இந்த நேரத்தில் அவங்கள நினச்சி பார்க்குறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். சிறப்பு ஃபாதர், அற்புதமாக சொன்னீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த இணைப்பில் யார் இருக்காங்கன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுகிறீங்க? எங்கிருந்து பேசுகிறீங்க? வணக்கம். வணக்கம் ஃபாதர். சொல்லுங்கம்மா. நான் விவேக் பேசுகிறேன், நிகழ்ச்சி தொகுப்பாளர். உங்கள் பேர் சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? என்னுடைய பேர் ஃப்ளாரன்ஸ். நான் ஹொசூர்ல இருந்து பேசுறேன் ஃபாதர். ஹொசூர்லேருந்து. ஃபாதர் நீங்கள் பேசுங்க. எனக்கு வாழ்க்கையில நிறைய பேர் ஒரு நிமிஷமா. நிறைய பேர் இருக்காங்க. சரிங்கம்மா. அதுல முக்கியமா ஒரு சிஸ்டர், அவங்களுடைய பேர் சிஸ்டர் விட்டாலியா. அவங்க எங்க ஊர்ல இந்த பாண்ட் சர்க்கஸ் கான்வென்ட் இருந்துச்சு, அங்க இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் எதாச்சியா சிஸ்டர் நான் படிச்சு முடிச்சுட்டு வேற காலேஜுக்கு போன பிறகுதான் அங்க வந்தாங்க. ஆனா எதாச்சியா ஒரு நாள் நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டோம். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல ஒரு 2003 வருஷம் அந்த காலகட்டத்துல நாங்க நிறைய கொஞ்சம் பிரச்சனைகள்ல போயிட்டு இருந்தோம். சிஸ்டர் அவ்வளோ என்னை கேர் பண்ணிக்கிட்டாங்க. நான் தூக்கம் வராம அந்த நேரத்துல எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருப்பேன். நீ எதுக்கு தூக்கம் வரலைன்னா நீ கான்வென்ட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆறுதலா இருந்தாங்க. நிறைய விஷயங்கள் ஜீசஸ பத்தி, திருச்சபை பத்தி எல்லாம் எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க. சிஸ்டர் அப்படி ஒரு அன்பு காட்டினதுனால இப்ப எனக்கு எந்த இடத்துல எந்த சிஸ்டரை பார்த்தாலும் அப்படி ஒரு மரியாதை அவங்க மேல எனக்கு வரும். அதுக்கு பிறகு நானும் சிஸ்டரும் தொடர்ந்து கடித தொடர்புல இருந்துட்டு இருந்தோம். அவங்க காஞ்சிபுரம் பக்கம் அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகி போனாங்க. ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அந்த கண்டினியூட்டி போயிட்டுனா கூட இப்ப கூட சிஸ்டர் மேல எனக்கு அவ்வளவு அன்பு. எந்த சிஸ்டரை பார்த்தாலும், சிஸ்டர்ஸ் ஃபாதர்ஸ் பார்த்தா எனக்கு அந்த ஒரு சிஸ்டர்னால அப்படி ஒரு மரியாதை வரும் ஃபாதர். இன்னும் நான் கொஞ்சம் விஷயங்கள் திருச்சபை பத்தி எல்லாம் கொஞ்சம் எழுதுவேன், இதுக்கெல்லாம் சிஸ்டர் தான் அன்னைக்கு எனக்கு ஒரு உந்துகோலா இருந்தாங்க ஃபாதர். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. உண்மையிலேயே அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள் நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒரு என்ன சொல்கிறது, நேர்மறையான பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. நிறைய பேருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்குறாங்க, வாழ வைத்து கொண்டு இருக்கிறார்கள். சகோதரி மூலமாக அப்படிப்பட்ட அருட்சகோதரிகளையும் அருட்தந்தையர்களையும் நம்முடைய மாதா தொலைக்காட்சி குடும்பம் மகிழ்ச்சியோடு பாராட்டுகிறது.
உங்கள் சார்பாக நாங்களும் நன்றியை தெரிவித்துக்கிறோம். ரொம்ப அற்புதங்கம்மா. தேங்க்யூ ஃபாதர். நன்றிங்க, நன்றி நன்றி. நன்றிங்க நன்றிங்க. அந்த ஒரு சகோதரி மூலமாக ஓகே ஃபாதர். இப்போது இந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை யாராவது ஒருத்தவங்க ஏற்படுத்துவாங்க. ஆமாம். அது பாசிட்டிவாக, சில நேரத்தில் நெகட்டிவாக கூட இருக்கும், ஏதோ ஒன்று. ஆனால் இவங்களை என்னால் மறக்கவே முடியாது அப்படின்ற அந்த ஆட்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். உங்களுடைய லைஃப்பில் ஒரு அருள் சகோதரி பற்றி நீங்கள் சொன்னீங்க, என்னுடைய வாழ்க்கையை அது மாற்றியிருக்கு அப்படி. வேறு சில நபர்கள் எதிர்மறையாக பேரை சொல்ல வேணாம். இல்லை, நான் என்ன சொல்கிறேன், எதிர்மறையான மனிதர்களை நம்ம மறக்க முடியாது தான். ஏன் அதை நம்ம நினைவு கூறணும்? ஒருவேளை நான் இந்த நிகழ்ச்சியை அந்த நபர் பார்க்குறாங்க அப்படின்னா ஐயோ அப்படின்னு ஏன் வருத்தப்படுவானே? அதனால் எல்லா மனிதர்களையும் அன்பு செய்ய முயற்சி செய்கிறோம். ஒரு சில மனிதர்களை அவ்வளவாக அன்பு செய்ய முடியவில்லை, அதுதான் யதார்த்தம். அதனால் அன்பு செய்ய, யாரை அன்பு செய்ய நம்மளால் முடிகிறதோ அவர்களை பற்றி பயங்கரமாக பேசுவோம். அன்பு செய்ய இயலாதவர்களுக்காக கடவுள்கிட்ட தொடர்ந்து ஜெபிப்போம், அவங்களும் நல்லா இருக்கணும். கண்டிப்பாக ஃபாதர். ஆனால் இதை கேட்டதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்குது, அது என்னன்னு சொல்லிட்டு பேசலாம். இப்போ நிகழ்ச்சியில் அடுத்த நபர் யாரும் பார்க்கலாம். வணக்கம், யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம், நான் மாங்காடு மங்களபுரம். என்னுடைய பங்கு சிவந்தாங்கல் அற்புத அமலாண்மை பங்கு. உங்கள் பேர் சொல்லுங்க. உங்கள் பேர் சொல்லுங்க. என்னுடைய பேர் செல்வராஜ். செல்வராஜ். ஃபாதர் இருக்காங்க, பேசுங்க. அண்ணா வணக்கம். நீங்கள் ஏற்கனவே தொடர்பு கொண்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த இடையில டச் ஆகி விட்டு போயிடுச்சு, உடம்பு ஆயிடுச்சு. ஓகே ஓகே. இப்போ எப்படி இருக்கிறீங்க? மறுபடியும் இப்போ டாபிக் வந்துருக்கு. ஆமாம், சொல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நபர் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? மறக்க முடியாத நபர்ன்ற போது அம்மா அப்பா மறக்க முடியாத முதல்ல. ரெண்டாவது அம்மா 1964 இறந்துட்டாங்க. எனக்கு வயசு 11. அந்த நேரத்துல எங்க உடனடியாக அம்மா ஸ்தானத்திலிருந்து காப்பாத்தினவங்க இப்போ அருள் சகோதரியா இருக்கிறாங்க, சிஸ்டர் ஜெயா. அவங்க ஆந்திராவில் இருக்கிறாங்க. அவங்க ஒரு 5 மாசம் எங்க கூடயே இருந்து அம்மா மாதிரி இருந்து எங்களை காப்பாத்தினாங்க. அந்த சம்பவம் மறக்க முடியாது. எங்க அம்மா இறந்து பாடி வருது, இவங்க உள்ள இருந்து தட்டும்போது எங்க அப்பா கதவை தட்டாரு. அந்த கதவு அவங்க தலையில இடிச்சு பயங்கரமான வலி அப்போ கூட தாங்கிட்டு எங்களை நல்ல ஒரு அம்மா மாதிரி எங்களை காப்பாத்தினாங்க. அவங்க அருள் சகோதரியா போயிட்டாங்க. அவங்கள என்னால மறக்கவே முடியாது வாழ்க்கையில. முக்கியமா ரொம்ப இருந்தாலும் ஒரு 5 மாசம் 6 மாசம் கூட இருந்தாங்க. ஆனா அவரும் எங்க அப்பா செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. அதனால ரொம்ப உதவியா இருந்து அது மேரேஜ் பண்ணாத அளவுக்கு எங்களுக்கு 6 பிள்ளைங்க. நாங்க எங்களை ஒரு தங்கச்சி உடனே இறந்துட்டா. 5 பேர் இருந்தோம். 5 பேரையும் நல்லா தாய் ஸ்தானத்துல இருந்து காப்பாத்தினாங்க. இருந்தாலும் எங்க அப்பா அவங்க சிஸ்டரா இருக்கிறவங்க சிஸ்டர் ஜெயா எங்க அப்பாவுடைய அக்கா பொண்ணு. அவங்க ஊர் வெள்ளியோடு முழக்கமோடு பத்தலிக்கா வெள்ளியோடு பங்கு சொன்னவங்க. அவங்க அளவு மேரேஜ் பண்ணாத அளவுக்கு எங்க அப்பா செகண்ட் மேரேஜ் பண்ணாத அளவுக்கு எங்களை எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க. எங்க அப்பா முடியல. மறுபடியும் செகண்ட் மேரேஜ் பண்ணி அதுக்கு ஒரு 3 பிள்ளைங்க, நாங்க ஒரு 6 9 பிள்ளைங்க. அப்புறம் ரொம்ப கஷ்டங்கள். அவங்க அப்புறம் அருள் சகோதரியா போயிட்டாங்க. அந்த அவங்கள மறக்கவே முடியாது வாழ்க்கையில. ரொம்ப 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 அழகா சொன்னீங்க. உண்மையிலே ஒரு யோசிச்சு பார்க்கும்போது ஒரு துறவு வாழ்க்கைன்னு யாரோ ஒருத்தரை, இப்போ நீங்களாவது உறவினர்கள் யாரோ ஒருத்தரை தட்டி கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய நம்பிக்கையாக, ஒரு வெளிச்சமாக பல அருட்சகோதரிகள் அருட்தந்தையர்கள் இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் நம்மளோட பேசுகிறவங்க அத்தனை பேருமே ஏறக்குறைய அருட்சகோதரிகளை கொடுத்து பேசுகிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அருட்சகோதரிகளின் பணிக்கும் அருட்தந்தைகளுடைய அற்புதமான இந்த மனிதநேய பணிக்கு நம்முடைய வாழ்த்துக்கள், நன்றிகள். ரொம்ப நன்றி சார். அவங்க ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. ஓ சரி. ஆந்திராவில் இருக்கிறாங்க. 80 வயசு தாண்டிட்டு அவங்களுக்கு. ஓ டெய்லி கால் பண்ணுவோம், பேசுவோம். இன்னைக்கும் கால் பண்ணாங்க. நன்றி. டெய்லி பண்ணுவாங்க. அது மாதிரி போயிட்டு இருக்கு. நல்லது. கண்டிப்பா ப்ரேயர் பண்ணிக்குவோம். தொடர்ந்து மாதா டிவி பாருங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றிங்க. நன்றி நன்றி நன்றி. இந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினா அவங்க நீங்காத இடப்படுத்திடுறாங்க மனத்துக்குள்ளே. நான்
எதிர்மறையான ஒரு செயல்பாட்டில் இருக்கிறவங்க அவங்களையும் மறக்க முடியாது. இது கேட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த காரணத்தை கடைசி வரைக்கும் ஒருத்தர் புரியாமல் இருப்பார். அதனால தான் அவர் வந்து என் மனசில் வந்து ஆழமாக அதாவது மறைஞ்சிருக்காரு, ஆனால் மறக்கப்படாமல் இருக்கார். ஆனால் அவர் கூட நான் தொடர்புலையும் இல்லாமல் தான் இருக்கிறேன். ஆனால் வந்து பார்த்தா அப்படின்னாக்கா, இந்த ஒரு காரணம் அவருக்கு புரியாமையே கடைசி வரைக்கும் போயிட்டா, என் மனசில் இருந்தார் ஆனால் வேறு மாதிரி இருந்தார் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும்ல பாரு. அதுக்காக தான் கேட்டேன். இல்லை, சரிதான். நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா, ஏன் அப்படிப்பட்ட அந்த ஒரு பர்சன் நம்மளுடைய பார்வைக்கு நான் அதான் சொல்லுவேன், இந்த உலகத்தில் இதுதான் சரி இதுதான் தவறு அப்படிங்கிறது எதுவுமே என்னை பொறுத்தவரை கிடையாது. இன்னொரு புறத்தில் இருந்து பார்க்குற பொழுது அது வேற ஒன்றாக தெரியும். அப்போ அந்த நபருடைய புரிதலில், அந்த நபருடைய பார்வையில் அது வந்து அவருக்கு சரியாக படுகிற பொழுது, என்னுடைய பார்வைக்கு அது தவறாக இருக்கிறத வந்து நான் எதுக்காக மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு உணர்வு தான் எனக்கு. அதனால் அது அவர்களுக்கு சரி, எனக்கு அது பிடிக்கல, அதனால் அதை பற்றி பகிர்ந்து கொள்ளாமலோ இல்லை அதை கடந்து போகிறது தான் நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சிறப்பு ஃபாதர், அற்புதமாக சொன்னீங்க. ஓகே, ஒருவர் வாழ்க்கையில் ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுறாரு. அந்த தாக்கம் வந்து அவரை ஒரு சில பேருக்கு மட்டும் அவர் கண்டிப்பாக மறக்க முடியாத நபராக இருக்கும். சில பேருக்கு மாப், அந்த ஒரு என்டையர் வில்லேஜ் இல்லை என்டையர் கண்ட்ரி இல்லை உலக நாடுகளுக்கு மறக்க முடியாதராக சில பேர் மாறுறாங்க. அதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? அதாவது நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா, வாழ்க்கையினுடைய அறமே அதான். எனக்கு அப்படிங்கும்போது இந்த சட்டை வேணும், இந்த வீடு வேணும், இந்த வாகனம் வேணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துடும். இல்லை எனக்கு என்னுடைய குடும்பத்துக்கு என்னுடைய சமூகத்துக்கு அப்படிங்கும்போது அப்படி வந்துடும். ஆனால் அவனுக்கு தேவையாக இருக்குது, அதனால் என்னை விட அவனுக்கு தான் இது முக்கியம் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அழகாயிரும். அப்படி வாழ்ந்தவர்கள் தான் பெரிய பெரிய நபர்கள். பெரியாராக இருக்கலாம், அம்பேத்கராக இருக்கலாம், இல்லை மகாத்மா காந்தியாக இருக்கலாம். அவர்கள் வந்து என்னுடைய மற்றவர்களுக்கு தேவை அப்படிங்கிற போது இருக்குது. அப்போ யார் ஒருவர் இந்த அறத்தை தன்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப அழகாக பிடிச்சிக்கிறாங்களோ அவங்க வந்து சமூகத்திலும் சரி, மக்களுடைய மனதிலும் சரி, வரலாறிலும் சரி ரொம்ப அற்புதமாக நிலைத்து நிற்கிறார். சிறப்பு, அற்புதமாக சொன்னீங்க. அடுத்து இணைப்பில் இருக்கிறது யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் பிரதர், நான் சிவூர் செய்திராஜ், முன்னாள் காவல்துறை அதிகாரி, தென்காசி மாவட்டம் பாளை மறை மாவட்டம் கொட்டாளியூர் என்ற செங்கத்துறை பங்கிலிருந்து பேசுகிறேன். சிறப்பு சிறப்பு. உங்களால் மறக்க முடியாத அந்த நபர் யார் அப்படின்றது ஃபாதர் இருக்காங்க, பேசுங்க அவரோட. வணக்கம் ஃபாதர். வணக்கம். முடியாத நபர்னா இந்த தாய் தாப்பர் தான் இந்த உலகத்திற்கு என்னை அடையாளம் காட்டியவர்கள். இரண்டாவது என்னன்னா, நான் காவல்துறை சேர்ந்த போது எம்பி ராமச்சந்திரன் முதல்வர், முன்னாள் முதல்வர், அவரும் மனிதநேய மிக்கவர். அதனால அவரையே மறக்க முடியாது. அதனால உங்களுடைய தேசிய தொடர்ந்து பார்த்துட்டு உங்களுடைய சேவை, ஆன்மீக சேவையை நான் ரொம்ப நுணுக்கமா வாட்ச் பண்ணுவேன். அதனால இதுல இந்த நிகழ்ச்சியில நான் தொடர்ந்து பங்கு கொண்டுட்டு இருக்கேன். சொல்லுங்க பிரதர். ஐயா, நீங்கள் வந்து தொலைபேசி வந்து நீங்கள் தொலைக்காட்சி பெட்டிக்கிட்ட இருந்து கொஞ்சம் தூரம் வந்து பேசுனீங்கன்னா தொலைபேசியில் சரியாக இருக்கும். சரிங்க ஐயா. இப்போ நீங்கள் காவல்துறையில் வேற இருந்திருக்கீங்க, அந்த இடத்துல காவல்துறை அதிகாரியா இருந்தேன். விருப்ப ஓய்வு வந்துட்டேன். சொந்த மாவட்டம் தென்காசி மாவட்டம் கொட்டாளியூர். அதுல உங்களால அந்த உங்களுடைய பணி வாழ்க்கையில மறக்க முடியாத நபர் அப்படின்னு யாரையாவது சொல்ல முடியுங்களா? உங்களுடைய பணி காலத்திலயா இல்ல ஆன்மீக பணி காலத்திலயா? இல்ல, உங்களுடைய காவல்துறை, காவல் தொடர்பான பணி வாழ்க்கையில உங்களால மறக்க முடியாத நபர் அப்படின்னு யாரையாவது சொல்ல முடியுமா? என்னால மறக்க முடியாத நபர் வந்து எனக்கு ரொம்ப உதவியா இருந்த என்னுடைய அத்தான் அவர்கள் தான் சேவியர் பாண்டியன், முன்னாள் காவல்துறை அதிகாரி. எதனாலங்க ஐயா? அவர் தான் இந்த போலீஸ்ல சேரக்கூடிய வழிமுறையை செய்து எனக்கு கொடுத்தவர். அவருடைய வழிகாட்டு தான் அந்த காவல்துறை தேர்ந்தெடுத்தது. உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய தூண்டுகோலா
ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறீங்க. ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். தொடர்பு கொண்டமைக்கு ரொம்ப நன்றி. நன்றிங்க, நன்றி. கடவுள் உங்களையும் உங்களது பணியை நிறைவு ஆசீர்வதிக்கட்டும். அழகாக சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு நபர் தான் நம்ம கேட்குறோம். ஒருவருடைய வாழ்க்கையினுடைய திருப்பு முனி அவங்களாக இருப்பாங்க. கண்டிப்பாக. இப்போ என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தா நான் வந்து மறக்க முடியாது அப்படின்னா சட்டுன்னு சில பேரை வந்து சொல்லலாம். அஃப்கோர்ஸ் அம்மா அப்பாவை தவிர்த்து நம்ம தான் இந்த இடத்துல பேசி ஆகணும். அம்மா அப்பாவை யாராலையும் மறக்க முடியாது. அதனால் அது வேறு, அந்த கேட்டகரியே டிஃப்ரெண்ட். அது தவிர்த்து நம்ம சொல்லும்போது பார்த்தோன்னா உடன்பிறப்புகளையும் தவிர்த்துடலாம். ஆமாம், அதே வந்து ஒரு வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு திருப்புமணியாக அமைகிறாங்கன்னு அதை சொல்லலாம். பட் அது தவிர்த்து அப்படின்னு பார்க்கும்போது ஆசிரியர்களை குறிப்பிடுவோம். அதில் நம்ம மனசில் தெரியாதனமாக சில பேர்லாம் வந்து தங்கிடுவாங்க. நான் செயின்ட் ஆன்ஸில் படிக்கும்போது எனக்கு வந்து ஆசிரியராக இருந்த திவ்யநாதன், ஏன் அவரை மறக்க முடியாதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவர் தான் எனக்கு வந்து கேட்டகிசம் எடுத்தார். அப்புறம் வந்து ஜான் பீட்டர் சார், நான் வந்து 7வது 8வது படிக்கும்போது அவர் தான் வந்து எனக்கு சயின்ஸ் கற்றுக் கொடுத்தவர். அவரால் தான் வந்து பார்த்தா அப்படின்னாக்கா என் மூளை சயின்ஸாக தான் வேலை செய்யுது, டெக்னிக்கலாக தான் யோசிக்கும் அப்படின்றத நான் ஐடென்டிஃபை பண்ணேன். ஸோ அவர் பாடத்தில் நான் ஃபெயில் ஆனதே கிடையாது, மற்ற பாடத்தில். சரிதான். இல்லை, இப்போ நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வருது, வாசுகின்னு ஒரு ஆசிரியை, எனக்கு 6ஆம் வகுப்பு ஆசிரியை. அவங்கள என்னால் மறக்கவே முடியாது. அறிவியல் ஆசிரியை. அந்த மின்சார மணி அப்போ அந்த இது இருந்தது. அவங்க சொல்லிக் கொடுத்தது என்னமோ இப்போ சொல்லிக் கொடுத்தது போல் ஒரு உணர்வு இருக்குது. ஒரு சிலருடைய அந்த என்ன சொல்கிறது, கமிட்மெண்ட்னு சொல்லணும், இவ்வளோ நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். எப்படி இப்படிலாம் இருக்கிறாங்க அப்படின்னு தோணும். எனக்கு தெரிந்த அந்த ஆசிரியை ஒரு நாள் கூட விடுப்பெடுத்ததே கிடையாது என்னுடைய பள்ளி வாழ்க்கையில். அந்த ஆசிரியை பார்க்குறேன். அப்போ எவ்வளவு மாணவர்கள் மீது அவர்கள்லாம் ஈடுபாடாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக ஃபாதர், அவங்களை பற்றி பேசினாக்கா நாட்கள் போதாது. தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் அடுத்து இணைப்பில் இருப்பவர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் பிரதர், என் பேர் மேரி, நான் பெங்களூர் தனிசந்திராலன்னு பேசுகிறேன். சொல்லுங்க. ஃபாதர் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம் சகோதரி, எப்படி இருக்கீங்க? வணக்கம் ஃபாதர், எப்படி இருக்கீங்க ஃபாதர்? ரொம்ப நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத அந்த நபர்கள், அந்த யார், ஏன் சொல்லுங்க ஃபாதர். நான் ஒரு ஃபாதர் பற்றி தான் பேசணும்னு சொல்கிறேன். சொல்லுங்க. ஃபாதர் ஜோசப் அப்ரஹாம், அவங்க ஃபாதர் பேர். அவர் நாங்கள் சின்னதாக இருக்கும்போது எனக்கு என் அண்ணன் தம்பிக்கு அவர்கிட்ட பேப்டிசம்ல கொடுத்தாரு. ஸோ அவரு பிரசங்கம் பண்ணும்போது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஃபாதர். அந்த சர்ச்சில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அவர் சொல்ல பிரசங்கெல்லாம். அவரை பற்றி தான் இப்போ நான் நினைச்சு பார்க்குறேன். குறிப்பிடும்படியா ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்திருக்குல்ல, அது என்ன? அவரை மறக்க முடியாததுக்கு காரணம் இதுதான். அதுதான் அவரு அவரு தர பிரசங்கம் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபாதர். வாழ்க்கைக்கு ரொம்ப அது ரொம்ப இதா டச்சிங்கா இருக்கும் அவர் சொல்றது. எங்களுக்கு மட்டும் இல்ல, அங்க கேக்குறவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த ஜான் த இவாஞ்சலிஸ்ட் சர்ச்சில் அவரு பாரிஸ் கிறிஸ்டா இருந்தாரு. அவரு ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப பண்ணாரு அந்த சர்ச். ரொம்ப சென்ட் மேரி சர்ச் பெசிலிகா அவர் கூட ரொம்ப நல்லா சொன்னீங்க. ஒரு அருட்தந்தையை தவிர உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நபர் அப்படின்னா, குடும்பத்தை தவிர, ஒரு அருட்தந்தையோ அருட்சகோதரியை தவிர அப்படின்னா யாரை சொல்ல முடியும்? அம்மாவை சொல்லுவாங்க, எங்களுடைய அம்மாவை. சின்னத்துல நானும் எங்க அம்மாவை ரொம்ப க்ளோஸா இருப்போம். மேரேஜ் ஆயிட்டு பிறகு கொஞ்சம் சேஞ்சஸ் ரிலேஷன்ஷிப் கொஞ்சம். எங்க ஹஸ்பண்ட் வேற இறந்துட்டாரு. என் பையன் ஒரு 10 years இருக்கும்போது எனக்கு வேற எங்க போகணும்னு தெரியாது. நான் மறுபடியும் எங்க வீட்டுக்கே வந்துட்டேன். அப்போ அந்த ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் வேற மாதிரி இருந்தது சார் அம்மாக்கு. அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. கொஞ்சம் புரிஞ்சுக்காது, கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் சண்டை போடுற மாதிரி 2 பேருக்கும் நடந்தது. அப்போ அவங்க நாள்ல நாங்க வந்துட்டு திருந்திட்டாங்க அது நினைச்சு. எங்க பார்த்து மன்னிப்புலாம் கேட்கறாங்க அது மதர்.
ரொம்ப ரொம்ப அற்புதம். இன்னும் சொல்லப்போனோம்னா நம்ம இந்த உறவுகளில் நீங்கள் ரொம்ப அன்பு செய்கிற அந்த நபர்கிட்ட நிறைய வாக்குவாதம் போட்டுகிட்டே இருப்போம், நிறைய சண்டைகள் வந்து கொண்டே இருக்கும். என்னுடைய தப்பும் இருக்குது பாரு, இல்லைன்னு சொல்ல. அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப கூட அவங்க இல்ல, இப்போ இறந்துட்டாங்க. இப்ப கூட நான் நினைச்சு பாக்குறேன். சரிங்கம்மா, உங்களுடைய தாய்க்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கடவுள் உங்களையும் உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிக்கணும். கடவுள் உங்கள் கூட இருப்பார். நன்றிங்கம்மா. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. அருமையாக சொன்னாங்க. ஓகே, அது அம்மானா அப்பானா அப்படி தான், அந்த ஒரு சூழ்நிலையை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆசிரியர்களை பற்றி பேசியிருந்தார், ஜெயந்தி ஆசிரியரை பற்றி நீங்கள் சொன்னீங்க. வாசுகி ஜான் பீட்டர் சார். இந்த எனக்கிட்ட வந்து இசை பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சது அவர் தான். அம்மாவுக்கு தெரியும் நான் பாடுவேன் அப்படின்னு, அது 2வது படிக்கும்போதே கண்டுபிடிச்சான்னு வச்சு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியும் எனக்கு பாட வரும் அப்படிலாம் தெரியும். அசம்பிளி, ஸ்கூல் அசம்பிளியில் பாடுறதுக்கு ஒரு 6 பேர் தான் செலக்ட் பண்ணுவாங்க. அதில் ஒருத்தன் நான். செயின்ட் ஆன்ஸில் படிக்கும்போது அந்த 6 வருஷம் நானும் கொயரில் இருப்பேன். அதுக்கு காரணம் அவர் தான். ஒரு நாள் கூப்பிட்டு ஏதோ சும்மா ஜாலியாக பேசியிருக்கும்போது, ஜாலியானா அவர் ஜாலியாக தான் பேசுவார், ஸ்ட்ரிக்டானா இருப்பார். அப்புறம் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணி காட்டுவாங்கள்ல, அதில் வந்து சரியாக பண்ணி காமிச்சு புரிகிற மாதிரி. அதெல்லாம் அவர் வந்து இசைத்திறமை, அவர் தபிலிஸ்ட், ஒரு வாசிக்கு அப்படியே கேட்டுக்கினே இருக்கும். தாமஸ் கவான் டஃபி, அது வந்து அவர் தான் அந்த பள்ளிக்கூடத்தை நிறுவினார். அப்படின்னா அவருடைய பிள்ளைக்கு குழந்தை பிறந்தான், அவனுக்கு வந்து டஃபின்னு பேர் வச்சு, அதேமாதிரி அவருடைய தபிலெல்லாம் டஃபின்னு எழுதிட்டுருக்கோம் அந்த பங்கால். ஸோ அந்தளவுக்கு மற்றவங்க மேலே பாசம், அந்த பள்ளி நிறுவனர் மீது பாசம், இசை மீது ஆர்வம், ஐடென்டிஃபை பண்ணுறது. யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் வந்து திட்ட மாட்டார். அந்த நாக்கு மூணு அப்படின்னுவார், அதிலே வந்து அமைதியாகிடுவாங்க பசங்க. அவர் பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரு. எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி கூட இருக்குது. இன்றைக்கி ஆசிரியர்கள்கிட்ட அந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடு இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய ஆசிரியர்களை குறித்து பேச சொன்னால் மணிக்கணக்காக பேசிக்கொண்டே இருப்போம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற மாணவர்கள்ட்ட வந்து அவ்வளோ இது இல்லை. ஆசிரியர்கிட்டேருந்து விலகி இருக்கிறதா தான் அவங்க விரும்புகிறாங்க. பலர் ஒரு சிலர் இல்லை விதிவிலக்காக இருக்கலாம். கண்டிப்பாக அந்த மாதிரி விதிவிலக்கான நபர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இருக்கிறாங்க. காரணம் என்னன்னு கண்டிப்பாக அடுத்த வாரமும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிறைவு செய்யும் விதமாக சில வார்த்தைகள். டைம் ஆயிடுச்சு. ஆமாம். அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சியின் சொந்தங்களே, வாழ்க்கைங்கிறது ரொம்ப அழகானது. அதில் நம்ம சந்திக்கக்கூடிய நபர்கள் நம்முடைய வாழ்க்கையை இன்னும் அற்புதமாக மாற்றுகிறார்கள், ரொம்ப இலகுவாக மாற்றுகிறார்கள். ஒரு சிலர் நமக்கு அதுவே துயரங்களை கொடுத்தாலும் கூட ஒரு சிலருடைய அந்த தோள் நமக்காக எப்பொழுதுமே காத்து கொண்டே இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட நபர்கள் நம்மை கைகோர்த்து கொண்டு நடந்த தருணங்கள் வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய ஆற்றலாக அமைந்திருக்கிறது. இந்த கதைக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் அடுத்த வாரமும் கூட அப்படிப்பட்ட உங்களுக்கு பிரியமான நபர்கள், உங்களால் மறக்க முடியாத நபர்கள், அவர்களை பற்றி எங்களோடு பகிர்ந்து கொள்ள தயாராருங்க. கண்டிப்பாக ஃபாதர், கரெக்டாக சொன்னீங்க. அதாவது உங்கள் வீட்டில் இருக்கும் அப்பா அம்மாவை தவிர்த்து, உடன்பிறப்புகள் தவிர்த்து வேறு யார் அந்த மறக்க முடியாத நபர், ரெடியாக இருங்க. நாங்கள் அடுத்த வாரமும் நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். சரிதாங்களா ஃபாதர்? அன்பு நேயர்களை மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.